அண்ணா, உண்மையிலேயே ரொம்ப ஆனந்தமா இருக்குதுண்ணா. உங்களுடைய அந்த அனுபவ சாட்சிகள கேட்கும்பொழுது, நீங்க ரொம்ப கேஷுவலா எங்களுக்கு புரியிற விதமா சொல்றீங்க. எங்களுக்கு இப்ப ஒரு சின்ன டவுட்ண்ணா. அது என்னன்னா, இப்ப நீங்க எல்லாருமே உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்த முடிச்சு, கர்த்தர சந்திக்கிற அந்த ஒரு ஆயத்தத்தோட இருக்கிறீங்க. வரப்போற இளைய தலைமுறைக்கு எப்படிண்ணா நம்ம கிறிஸ்துவ கொண்டு போறது? அது ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுடைய வியூல எப்படிண்ணா இளைய தலைமுறைய கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயம் பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்கண்ணா. முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ரைட்னா 3 தலைமுறைன்னு சொல்லலாம். சரிங்கண்ணா. முதல் தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை. ஆனா கனடால எப்படி சொல்லுவாங்கன்னா, ம். பேபி பூமர்ஸ். ஓஹோ! சிக்ஸ் பூமர் கேள்விப்பட்டிருக்கோம். பேபி பூமர்ஸ்னா 60s, 70ஸ்ல இருந்தவங்க, வயசு உள்ளவங்க. ஓகே. அவங்களுக்கு அந்த காலத்துல கல்யாணம் முடிச்சா நெறைய பிள்ளைகள வச்சுக்கணும். ஓ! ஆமா. அவங்க மைண்ட் செட் அப்படியே. அந்த பிள்ளைகள் தான் அவங்க சொத்து. ஆமா. இது 10 பிள்ளைங்க, ஆமா. 11 பிள்ளைங்க அது இருப்பாங்க. முதல் தலைமுறை. இங்க பேபி பூமர்ஸ் இங்க சொல்லுவாங்க. சரிங்க. அடுத்து மில்லேனியல்னு சொல்லுவாங்க. இப்ப எங்களோட பிள்ளைய மில்லேனியல்ஸ் ஓஹோ! அப்படி சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. அவங்களுக்கு எப்படின்னா சரி, ம். இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணா அவளுக்கு பிடிக்காது. ஓ! ஓ! ஜாஸ்தி. ஆ. ஈஸியா இருக்கணும். ம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. ம். டிரைவ் த்ரூல போறீங்க, ஒரு உண்டால காசு குடுப்பேன், அடுத்த உண்டால காசு வந்துரும். டிரைவ் த்ரூல போறப்ப டக்குன்னு ஆமா, கிடைச்சிரும். ஃபுட் வந்துரும். சரிங்கண்ணா. அப்ப ஃபுட் குவாலிட்டி எப்படி இருக்கும்? கேட்க வேணாம். ஏன்னா நான் சொல்ல இஷ்டம் இல்ல. கண்றாவியா இருக்கும். ஓ! நல்லா ஆச்சா? இருக்காதுன்னு அதே சொல்றீங்க. மாரி இப்ப இந்த மில்லேனியல்ஸ்க்கு இப்ப 9 to 5 எவ்ரி டே 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணுமா, அந்த கான்செப்ட்டே பிடிக்காது. பெரும்பாலும் இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் வீட்ல இருந்து ஒர்க் பண்றாங்க. அது ஐடி இண்டஸ்ட்ரி நெறைய வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாண்ணா. லாஸ்ட் 2020 அவங்க பார்த்தா வீட்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாம் ஆன்லைன்ல இப்படிதான் எல்லாம் அதுல மீட்டிங் வைப்பாங்க. ம். அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் செய்வாங்க. ம். அப்ப அவங்களோட ஒர்க் எத்திக்ஸ் மாறி போச்சு. ஹார்ட் ஒர்க்ங்கிறது அவங்களுக்கு ஜாஸ்தி கிடையாது. அந்த ஒர்க் எத்திக்ஸே அது எத்திக்ஸ் அதாவது ஹார்ட் ஒர்க். இப்ப ஆ. எங்க ஜெனரேஷன்ல 60s, 70ஸ்ல வயசுல இருக்கிறவங்க. நீங்கலாம் ஒரே வேலையில இருந்திருப்பீங்களப்பா? ஆமா. ரிட்டயர்மென்ட் ஆகுற வரைக்கும் ஒரு வேலை தான். பெரும்பாலும் பேபி பூமர்ஸ் பண்ண ஒரே வேலை ரொம்ப நாள் இருப்பாங்க. ஆமா. 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. பிசிக்கல் ஒர்க் ஆச்சா. யா. இப்ப லாஸ்ட் 20, 25 இயர்ஸ் அந்த இது போயிடுச்சு. ம். இந்த கம்ப்யூட்டர் ஏஜ் வந்துச்சு லாஸ்ட் 25 இயர்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல பண்றாங்க. சரிண்ணா. வீட்ல இருந்து பண்றாங்க. இங்க ஒருத்தர் டிவி பார்த்துக்கிட்டே வேலை பார்க்குறேன்னு சொல்லுவான். ம். ஏன்னா அதுக்கு சமைச்சுக்கிட்டு அதாவது அது பிரசன்டா நீங்க இருந்து வேலை செய்யணும் அவசியம் கிடையாது மில்லினியல்ஸ்க்கு. சரிங்கண்ணா. சரி, இப்ப அவங்க போய் இப்ப ஜென்சின்னு ஒண்ணு வந்துட்டாங்க 3வது தலைமுறை. இது அடுத்தது. அது இன்னும் மோசம். அவங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சின்ன 1 இல்ல 2 வயசு பிள்ளை இந்த சின்ன பிள்ளை ஃபோன குடுத்தீங்கன்னா, அது கரெக்ட்டா ஓப்பன் பண்ணும். அத யூடியூப் பார்க்குறது, இது பார்க்குறது டக்குன்னு சின்ன வயசு பிள்ளை இப்ப அந்த காலத்துல கம்ப்யூட்டர் வரல விட இப்ப சின்ன ஒரு ஐஃபோனோ இதுல இருந்து எல்லா காரியம் செய்யலாம் அதுல. சரிங்கண்ணா. அவங்களுக்கு இன்னும் அம்மா அப்பாவே ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா, ம்ஹ்ம். இவங்க என்ன லட்சணத்துல இருப்பாங்க? ஆச்சா. இவங்களுக்கு வேலை செஞ்சாலே வெறுத்துரும். ஆமா. ஆமா. இப்ப ஒரு யங் மேன்ட்ட பேசினேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 15 வயசு தான் ஆகுது. சரிங்க. அவன் சொன்னா, "சார் எனக்கு 25 வயசுலயே எனக்கு மில்லியனர் ஆகணும்" அப்படின்னு சொல்றான். அவ்வளவு சின்ன வயசுலயே? ஆமா. ஆ. இப்பதான் படிச்சுட்டு இருக்கான். 8வது, 9வது படிக்கிறான். சரிங்க. இப்பயே பார்த்து மில்லியனர் ஆகணும்னு. ஓ! சரிப்பா அதுக்கப்புறம் என்ன செய்வ? ம். நல்ல கார் வாங்குவேன், நல்ல கம்ப்யூட்டர் கேம் அதெல்லாம் வாங்குவேன். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்? அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அவனுக்கு. சரி. அவன் லைஃபே ஆஹா. நல்லா கை நிறைய காசு வாங்கணும், நல்லா எக்ஸ்பென்சிவ் கார் வாங்கணும், நல்ல கம்ப்யூட்டர் அது மெட்டீரியல் திங்ஸ்ல தான் ஃபோக்கஸே இருக்கு. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் என்னடா செய்ய போற? நான் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பெறுவேன் அந்த கான்செப்ட் அவனுக்கு இல்ல. ஐயோ! இது என்ன ஆபத்தா இருக்கு? இதுதான் 3வது ஜெனரேஷன்ல நம்ம இருக்கிறோம். ஓஹோ! சோ இதுல எப்படின்னா அந்த ஒன்லி வேர் தப்பிக்கிறது பேபி பூமர்ஸ் நல்லா கடவுளுக்குள்ள பிள்ளைகளை வளர்த்து ஆமென். இந்த மில்லினியல்ஸ் கடவுளுக்குள்ள இருந்து ம். அவங்க சொல்லி கொடுத்தா அது தப்பிக்கும். இல்ல இங்க பேபி பூமர்ஸும் கடமை செய்ய விட்டுட்டாங்க, கடவுள் வார்த்தை சொல்லி கொடுங்க விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், சரிங்கண்ணா. அங்கேயும் பிரச்சனை. ஆ. அவங்க பிள்ளைகளும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆ. அதுக்கு அவங்க பிள்ளை ஜென்சி வராங்க, அதுக்கு மேல இருப்பாங்க. அப்ப நீங்க இவ்வளவு கிரயம் கொடுத்து கர்த்தருக்காக வாழ்ந்த வாழ்க்கை, அப்ப அந்த 3வது, 4வது தலைமுறைக்கு போகாட்டி போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, இன்னைக்கு சொசைட்டி அப்படித்தானே இருக்கு. இப்ப பாருங்களேன், இன்னைக்கு சொசைட்டி எப்படி இருக்கு பாருங்க. இப்ப ரைட்னா இப்ப கனடால இப்ப இந்தியாவும் இப்படி வந்துட்டு இருக்கு. சரிங்கண்ணா. ஆனா பண்ணா கூட டவுட்ல இருக்குன்றான். இப்ப இந்த எல்ஜிபிடிக்யூன்னு ஒரு வரிசையா வச்சிருக்காங்க. சரிங்கண்ணா. அது நார்மலு. ம்ஹ்ம். அது கே மேரேஜ் நார்மலு. ம். அபார்ஷன் பண்ணாலும் இட்ஸ் ஓகே. எதுவுமே பாவம் இல்ல. பாவம் இல்ல. ஓ! அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்ப. போச்சா? இப்போ இங்க இந்த நாட்டுல எப்படின்னா, ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா, அத பாயோ கேர்ள்னு சொல்லக்கூடாதாம். ஐயோ! 18 வயசு அவங்களே ஃபிகர் அவுட் பண்ணிப்பாங்களாம். இது ரொம்ப பெரிய கொடுமையா அந்த இருக்கே. நிலைக்கு வந்துருச்சு. இப்ப ஜெண்டர் நியூட்ரல்னு ஒண்ணு சொல்றாங்க. இப்ப தேன்னு சொன்னா ப்ளூரல். சரிங்க. இப்ப அவங்களே வி, தே, கேன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் சொசைட்டில இன்னைக்கு இருக்கிறோம் இப்ப. சோ இப்ப எப்படி நம்ம இவங்கள பாதுகாத்து பிரிசர்வ் பண்ணி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர்றது? யூ நோ வாட்? ஆண்டவரே சொல்லிட்டாரு மேத்யூ 7ல
2 கேட் இருக்குன்னு சொல்லிட்டாரு. பிராட் சரிங்க, கேட், நேரோ கேட். இது ஆண்டவர் சொன்ன ஏசாமி சொன்னது. சரிங்க. மெஜாரிட்டி பிலீவர்ஸ் வந்து பிலீவர பத்தி சொல்றாரு. ஓஹோ! அன்பிலீவர அது அது தனி. அத தனி விட்டுருங்க. அது. ஆஹா. இவங்களே வந்து 2 மெஜாரிட்டி வந்து பிராட் கேட்ல தான் போவோம். அது லீட்ஸ் ஹெல்லுக்கு போகுது. நீங்க சொல்றத கேட்டாலே ரொம்ப கஷ்டமா லாஸ்ட்ல இருக்குண்ணா. ஐயோ! ஜீசஸோட பார்க்க ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலா. நேரோ கேட்ன்னு ஒண்ணு இருக்கால, ஃபீவ் வில் ஃபைண்ட் இட்ன்னு சொல்றாரு. என்ட்ரன்ஸ் சொல்ல கொஞ்சம் வந்து கண்டுபிடிப்பீங்கடான்னு சொல்றாரு. அந்த வழிய கண்டுபிடிப்பவர் மிகச் சிலர். சீரியல்னு சொல்றாரு. சரிங்க. அப்படி பார்த்தா, இப்ப 100%னா ஒரு 5% தான் போவாங்கற மாரி சொல்றாரு ஆண்டவர். ரொம்ப கம்மியா இருக்கே! அப்ப அப்படின்னா, சரி ஊழியக்காரங்கள சரி விசுவாசிகள பார்த்தா அப்படி சொல்றாரு. ஊழியக்காரங்கள பார்த்தா அது இன்னும் மோசமா இருக்கு. கடவுளே உங்க பிள்ளை நம்ம அது பண்ணோம், இது பண்ணோம், ஹீல் பண்ணோம், மிரக்கிள் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஐ டோன்ட் நோ அப்புட்ன்னு சொல்றாரு. அவங்கள வந்து ஐ நோ தெம் பை தி ஃப்ரூட் கனிகள வச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்றாரு. அப்ப அந்த டேஞ்சர் வந்து இன்னைக்கு வேர் வி ஆர் டுடே வந்து ஆனா நம்ம எல்லாரும் என்ன ஒரு ஃபால்ஸ் ஹோப்ல இருக்கிறோம். ஜீசஸ்ல வாங்க வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னு சொன்னால நெறைய பேர் அஃப்கோர்ஸ் அத நெனச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. வெறும் மெட்டீரியல் மெட்டீரியல் பிளெஸிங்ஸ்க்காக பிளஸ் தான் சொல்றாங்க. கிறிஸ்துட்ட வராங்க. அதுதான் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் வேற அது. அத யாரும் சர்ச்சிலயும் சொல்லி தரதில்ல. அது இப்ப தெரிஞ்சிரும் இல்லையா? இன்னைக்கு சொல்றாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஆ இந்த தியாலஜி படிக்கிறாங்கல்ல, பாஸ்டர்ஸ்லாம் போய் படிக்கிறாங்க இல்லையா? சரிங்கண்ணா. அவங்க படிச்ச வெஸ்டர்ன் கண்ட்ரிலயும் சரி, இந்தியால எப்படியோ தெரியல. மோர் தென் 50% மேல அதாவது தியாலஜி படிச்சு பட்டம் வாங்குனவங்களே வந்து மோர் தென் 50% வந்து பைபிள் வந்து அத்தன்டிக் வேர்டாகான்னு நம்புறதில்ல. ஓ! அது தேவனுடைய வார்த்தை ஆ. அப்படின்னு அது மேல அதெல்லாம் பரிபூரண விசுவாசம். சிலதெல்லாம் இப்ப அப்ளை ஆகாது. அன்னைக்கு தான் அது இன்னைக்கு சில அப்ளை ஆகாது. இப்ப இல்ல, அத நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படின்னா சத்தியங்கள் எப்படி நான் மாறும்? அது நம்ம சொல்றோம். அவங்க ஆஹா. நம்பலையே அத. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப காலத்துக்கு ஏதோ மாறிக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காலத்துக்கு ஏற்ற மாரி அப்ப வசனங்களையும், அது ஆமா அப்படி பண்ணா சத்தியங்களையும் கடவுள் வார்த்தை கிடையாது அது. நேற்றும் இன்றும் மாறான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து இது இது இன்னைக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்லி, இவங்க போய் புல்பில்ல போய் ப்ரீச் பண்றாங்க. இல்ல அப்படி கரெக்ட்டா பதிவு பண்ணா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்கறாங்கன்னு பயப்படுறாங்களே. எக்ஸாக்ட்லி. ஏன்னா, அவங்களுக்கு இது சொல்றதுக்கு இல்லையா, அவங்க காதுக்கு அப்படியே இனிமையா இருக்கிற மாரி சொன்னா தான் கேட்பாங்க. செவித்திணவு. அதாவது ஆமா, காதுக்கு அவ்வளவு இதா இருக்கணும். ஆமா. ம். அப்படின்னு ட்ரூத் சொன்னா பிடிக்காது. நெறைய பேருக்கு பிடிக்கல. ஜீசஸ் ஒண்ணும் வேணாம். செர்மன் ஆன் தி மவுண்ட்டே எடுத்துங்க. சரிண்ணா. மேத்யூ சாப்டர் 5, 6, 7 அத மாதிரி இன்னைக்கு எத்தன பேர் ப்ரீச் பண்றாங்க. புல்பிட்ல. அதாவது வெரி உனக்கு ஃபியூ தான். ஆமா. நீங்க சொல்றது சரிதான்டா. ஆமா. அப்புறம் நீங்க ஆராதனையில கூட சொன்னீங்க, இந்த மாரி இளைய தலைமுறைய கொண்டு வரதுக்காக, இந்த மாரி அவங்கள மாரி மாறிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு ஆமா. இருந்தீங்கல்ல. அது பாருங்களேன். இப்ப அது என்னன்னா? நம்ம சர்ச்ச பார்த்து பிள்ளைய சேஞ்ச் ஆகணும். சரிண்ணா. இப்ப என்ன பிள்ளைகளுக்கா சர்ச்ச சேஞ்ச் பண்றாங்க. இப்ப அது அப்படியே அது எப்படின்னு? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஆ. பாடுறது வந்து சர்ச்ல வொர்ஷிப் பண்றோம்னா, ம். இப்ப கலர் கலர் லைட் வரணும், ஸ்மோக் வரணும். இல்ல இல்ல என்டர் பண்ண மாரி எங்க டான்ஸ் ஃபுல் டான்ஸ் ஃபீட். ஆடிட்டு ஆமா. இப்ப நீங்க சில சில நான் சில கான்சர்ட்லாம் பார்த்துருக்கிறேன். சரிண்ணா. நீங்க வந்து அந்த அந்த இத நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், வால்யூம் மட்டும் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ம். சினிமால வர கான்செர்ட் 2 ஒரே மாரி தான் உலக இருக்கும். பிரகாரமா பண்ற மாரியே பண்ணுவாங்க. ஏன் இந்த அவங்க தான் லைட்டு, ஆமா. அவங்க மியூசிக்கு. சொல்ற காரணம் வந்து, இப்போ உள்ள இளைய தலைமுறைகள நம்ம அட்ராக்ட் பண்ணணும் ஆ. அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணா. அப்படிப்பட்டா அது எப்படி அவங்களுக்கு இருக்கும்? அவன் எதிர்பார்க்க என்ன பண்ணுவான்? அவங்க ஆ. வொர்ஷிப் அங்க கடவுள மகிமைப்படுத்துறாங்கிறது போயிட்டு, எல்லாரும் வந்து லைட் கலர் கலர் டிசைன் வருது. பயங்கர மியூசிக் அடிக்கிறாங்க. அப்ப அந்த அந்த அட்ராக்ஷன் உலக அதுக்கு போயிடுறான் அவன். அந்த அப்ப பக்தி, அந்த ஆமா. அந்த ரிலிஜியாசிட்டி. ஹோலினஸ் ஓ! அந்த இதெல்லாம் போயிருது. இப்போ உலகத்துல பார்த்து இப்போ ஒரு 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 கான்சர்ட் போனீங்கன்னா, ஒரு அவங்க கலர் கலரா சட்டை அதாவது போட்டு மாமிசத்த தூண்டுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஆவிய தூண்டுறதில்ல. ஸ்பிரிச்சுவல் இது போயிடுச்சு அங்க. அப்பா! அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இப்ப சரி. நெறைய பேர் என்ன சொல்றாங்க, ஐயோ! நான்லாம் பழைய மாரி போர் ஆயிரும் அவங்களுக்கு. இந்த இங்க சர்ச்சுக்குள்ள வைக்கணும்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. அப்ப இளைய தலைமுறைய கொண்டு வரதுக்கு என்னென்ன வழி? வெல் நம்பர் 1 வந்து 2டே வழிதான். 1 அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லி ரைட்டா வளர்க்கணும். சரிண்ணா. அப்படி இல்லாம போயிட்டா அப்படி வளர்த்த பிள்ளை தப்பா வளர்ப்பது பிரேயர் தான் வேற என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. வெரி ஆனா ஸ்லிம் வெரி தேவன் நிச்சயமா வெரி கொண்டு ஸ்லிம் வருவார். இப்ப நீங்க ரொம்ப பெரிய பாரத்தோட, மனதுல ஒரு பெரிய அழுத்தத்தோட நீங்க சொல்றத என்னால உணர முடியுது. உங்க கண்கள்ல தண்ணீர் கசியறதையும் என்னால பார்க்க முடியுது. ஆனா தேவன் கண்டிப்பா நம்முடைய அடுத்த தலைமுறைகள கைவிட மாட்டார். இப்ப 2ஆம், 3ஆம், 4ஆம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்வேன்னு சொன்ன கர்த்தர், நம்முடைய தலைமுறை பிள்ளைகள் மேலும் கரெக்ட். இந்த எல்லா கஷ்டத்தையும் மீண்டு அவர்கள் மறுபடியும் வேதத்தை கையில் எடுத்து அவங்க கர்த்தருக்கு சாட்சியா வர தேவன் அருள் செய்வாராக. உங்க கண்கள்ல வழிகிற அந்த கண்ணீர ஆனந்த கண்ணீரா கர்த்தர் மாற்றுவாராக. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. ஓகே.